Hello, praise the Lord. Shake, mic testing. 1, 2, 3, praise the Lord. Hallelujah. நாம் ஃபாதர் பெக்மார்ஸ் பாட்டத்தில் 305 பாடலை பாடலாம். D 4/4, tempo 95. உம்மைத்தான் பாடுவேன் உயிர் தந்த தெய்வமே, உம்மைத்தான் பாடுவேன் உயிர் தந்த தெய்வமே, உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான், பரம தகப்பனே உமக்குத்தான், உமது சித்தத்தா இந்த உலகமே வந்தது, உமது சித்தத்தா இந்த சபையே வந்தது, உமது இரத்தத்தா விலை கொடுத்து மீட்கி, உமது இரத்தத்தால் எம்மை விலை கொடுத்து மீட்கி. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான், பரம தகப்பனே உமக்குத்தான். சிருஷ்டித்தி நீரே சிருஷ்டித்தி காண்கின்ற அனைத்தையும், நீரே சிருஷ்டித்தி காண்கின்ற அனைத்தையும், நீரே படைத்தி இந்த வானம் பூமி அனைத்தும், நீரே படைத்தி இந்த வானம் பூமி அனைத்தும். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான், பரம தகப்பனே உமக்குத்தான். ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே, ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே. இந்த தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும், ஆமென். இந்த தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான்,
பரம தகப்பனே உமக்குத்தான். வல்லவர், சர்வ வல்லவர், நீங்க ஆளுகை செய்கிறீர். வல்லவர், சர்வ வல்லவர், நீங்க ஆளுகை செய்கிறீர். உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து உம்மையே உயர்த்துவேன். உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து உம்மையே உயர்த்துவேன். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான். பரம தகப்பனே உமக்குத்தான். பலனும் ஞானமும் உமக்கே உரியன. பலனும் ஞானமும் உமக்கே உரியன. மாட்சிமை வல்லமை உமக்குத்தானே சொந்தம். மாட்சிமை வல்லமை உமக்குத்தானே சொந்தம். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்குத்தான். பரம தகப்பனே உமக்குத்தான். பரம தகப்பனே உமக்குத்தான். Hallelujah, Lord. F minus 4/4, tempo 93. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்மானாய் மாற்றினீரே. கிருபையினால் ரட்சித்தீரே, நீ மாற்றினீரே. உயிர்த்தெழ செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர செய்தி. எம்மை உயிர்த்தெழ செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர செய்தி. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்கூறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்கூறித்தீரே.
பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான், கிருபை நான். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான், கிருபை நாள். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. அழிவில்லா அன்புடன் அன்பு கூர்ந்தேன், ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வேன். அழிவில்லா அன்புடன் அன்பு கூர்ந்தேன், ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வேன். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. காலைதோறும் புதியது உந்தன் கிருபை, புதியது. காலைதோறும் புதியது உந்தன் கிருபை, புதியது. காத்திருப்பேனும் பாதத்தில் நான் களி கூறுவேனும் கிருபையிலே. காலைதோறும் காத்திருப்பேன் நான் களி கூறுவேனும் கிருபையிலே. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. இயேசுவை அறிகின்ற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. இயேசுவை அறிகின்ற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதிருப்பது உந்தன் மனதுருக்கம், உந்தன் மனதுருக்கம்.
Yes, Lord. E 3/4, tempo 133. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவத் தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவத் தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவே, நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளோ இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளோ இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெரும் காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உமது வார்த்தைகள் எனக்குள்ளே, உந்தன் ஆவி என்னோடே. உமது
வார்த்தைகள் எனக்குள்ளே, உந்தன் ஆவி என்னோடே, மீட்பளிக்கும் நறுமணம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த இறுதி காலாண்டு பகுதியிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். 3/4 ஆண்டுகளை நாங்கள் ஓடி முடிக்க உதவி தந்திருக்கிறீர். உம்மை விட்டு எங்களை பிரிக்கும் எல்லா விஷயத்திற்கும் நாங்கள் முற்றிலும் முடிவாகவே முடிவு கட்ட இந்த புதிய மாதத்தை முதல் ஆரம்ப வேளையை பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். தேவ கிருபை இருந்து ஒருவேளை இந்த அதிகால வேளையில் நாங்கள் சொல்லும் வார்த்தைகள் கண்களிலே இன்னும் ஒரு முறையாக ஏற்புடையதாக இருந்து நாங்கள் அடைய வேண்டிய மறுரூபத்தை, விடுதலையை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆன்மீக எழுப்புதலை, கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூர்ண புருஷத்துவத்தின் வளர்ச்சியை அருளி தரும்படி வேண்டுகிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சரியான ஒரு ஆளுநர் நீரே. You are a mighty ruler, you are the apt ruler. Thank you, Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you, Lord Jesus. இப்படி தான் காத்தால கூடி வருவோம், சாயந்தரம் கூடி வருவோம், இரவு கூடி வருவோம், இந்த நாளில் அந்த நாளிலே கூடி வருவோம் என்பதாக நாங்கள் கூடி வந்து வியர்த்தமானவர்களாக கடந்து போய்விடாதபடி உடைய பிரசனம் எங்களை மூடட்டும், உடைய அறிவு எங்களை நிறைக்கட்டும், உடைய ஞானம் எங்களை நிறைக்கட்டும், உடைய சிந்தையாலே எங்களை நிரப்பும், உடைய சித்தத்தை அறியும் அறிவாலே, அதற்குரிய முதலீட்டாலே, ஒத்துழைப்பாலே எங்கள் வாழ்வு மறுபிறப்படைந்த மகத்துவமான நோக்கத்தின் நிறைவேறுதலை அடையும்படி அனுகிரகியும். எங்களை இன்ன விஷயம் அன்ன விஷயம் முடிவில்லா விஷயத்திற்காக உம்மோடு இணைத்து கொள்ளும், உமக்குள்ளாகவே எங்களை வைத்துக்கொள்ளும் அந்த தகுதிக்காக நீர் சிந்தின திரு இரத்தத்தாலே எங்களை பரிசுத்தம் பண்ணும். Help us to go past dead formalities of any sort of spirituality. ஸ்தோத்திரம்பா. இந்த ஒரு 3 மாத காலங்கள், probably இந்த குறிப்பிட்ட மாதம் மூடர் பலியிடுகிறது போல நாங்கள் பலியிட்டதாக இருந்து விடாதபடி உம்முடைய நாசியிலே சுகந்த வாசனையாக எங்களுடைய வாழ்வு இருக்க அருள் தாரும். May we receive a refreshing touch from your hand. Thank you, Lord. தேசங்கள் உடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றன. இந்தியாவுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உடன்படிக்கையின் தேசனமாக இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு அப்படியே துடித்து கொண்டு ஆயத்தமாய் நிற்கின்றன. ஜீசஸ், சரியாக மறு உத்தரவு கொடுத்தும் மறு உத்தரவை அடைந்தும் மறு உத்தரவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்க
எங்களை மறுரூபம் பண்ணும். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தில் வழிநடத்தும் பிதாவே, ஆமேன். ஓகே, எழுந்து நிற்போம். சங்கீதம் 62, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62. இந்த இரண்டை முதலாவதாக வாசிப்போம். லெட்ஸ் ரீட் the book of Psalms chapter 62 and the book of Isaiah chapter 62. தேவனே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறேன். 115ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். பின்பு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு செல்வோம். லெட்ஸ் ரீட் the book of Psalms chapter 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தம் இடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஏசாயா 62ஆம் அதிகாரம். சியோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில்
அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. F minor 6/8, tempo 100. F minor. Okay, one note lower. துதிப்பலி சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிப்பலி சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க. இல்ல வாழ வழி பிறக்கும் வலி விலகும், வாழ வலி பிறக்கும் பலியிடு துதி பலியிடு. வழி விலகும், வாழ வழி பிறக்கும் வலி விலகும், வாழ வழி பிறக்கும். துதிப்பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதிப்பலி செலுத்திட செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. துதிப்பலி சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிப்பலி சுகந்த வாசன நன்றி பலி அது உகந்த காணிக்க. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. பலுகி பெருக செய்தார், அவனை பலுகி பெருக செய்தார். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது.
நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தரின் மகிமையை, அவர்கள் கண்டார்கள் கர்த்தரின் மகிமையை. சீலாவும் பவுலும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கழன்று போயின. சீலாவும் பவுலும் சிறையிலே துதித்ததால் கட்டுகள் கழன்று போயின. ஜெயில ரட்சிக்கப்பட்டான், அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். ஓ க்ளோரி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின. எல்லாரும் பிரேதமானார்கள், அவர்கள் எல்லாரும் பிரேதமானார்கள். துதிப்பலி சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிப்பலி சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். மன வலி விலகும் வாழ வழி பிறக்கும். வலி விலகும் வாழ வழி பிறக்கும். வலி விலகும் வாழ வழி பிறக்கும். C3/4 140. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, இந்த நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலமே உன்னை மறந்தா என் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலமே உன்னை மறந்தா என் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் என் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் என் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தேரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தேரும் அன்பினா. என் கால்கள் சறுக்கி தள்ளாடும் போது தாங்கினி கிருபையினா. என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே.
மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, இந்த நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. சற்று நேரம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். Thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Libadara baduri karaba shabara banara. Thank you, Father God. Bless you. Thank you, Father God. Praise thee, praise thee, praise thee, Lord. Gee, hallelujah. Thank you. உந்தன் முன்பாய் பணிந்து வணங்கியே தொழுவோம், துதியின் கீதம் இசைக்க ஹல்லேலூயா என்றொலிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரர்களான எங்களுக்கு உம்மையும் உடைய சமூகத்தையும் உமக்கு முன்னே நின்று உம்மை சுற்றியுள்ள அந்த சூழ்நிலைகளை
அறியவும் புரியவும் அதில் நின்று உமக்குரிய கனத்தை உமக்கு செலுத்தவும் இன்னும் எங்கள் உள்ளான புறமான மனிதனை நீர் பக்குவப்படுத்தும், மெருகேற்றும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவையும் பாதத்தில் வைக்கிறோம், தமிழகத்தையும் பாதத்தில் வைக்கிறோம், எருசலேமையும் இஸ்ரவேலையும் பாதத்தில் வைக்கிறோம். இந்த இறுதி காலத்திலே எருசலேமோடு நேச நாடுகளாய் நிற்க வேண்டியவர்களுக்காக மன்றாடுகிறோம். எதிரிகளான இருக்கிற நாடுகள் உணர்ந்து மனம் திரும்ப தேவன் உதவி புரியும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் நாங்கள் இந்த 3 மாதத்துக்குரியதை, இந்த மாதத்துக்குரியதை உடைய வருகை ஒருவேளை தாமதித்தால் ஆயத்தமாகி மணவாளுடைய மணவீட்டுக்குள்ளாகவும் ஆயத்தமாகி எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும் உத்தமமான வேலைக்காரர்களாகவும் எங்களை மாற்றும். திட்டவட்டமான ஒத்தாசை, பாதுகாவல், அபிஷேகம், ஞானம், அருள், அரவணைப்பு, ஆற்றல், அற்புதங்கள், அடையாளங்கள் முன்கள பணியிலே பணிபுரிகிற அனைத்து மிஷினரிமார்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்க வேண்டுகிறோம். ராஜ்யத்து நிமித்தம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஆத்துமாதாயத்தில் தங்கள் ஆத்மாவை, சரீரத்தையும் ஜீவனை ஊற்றி பல இன்னல்களுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறவர்களை விடுதலை செய்வோம். விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவளுடைய விசுவாசத்தை தேவன் ஸ்திரப்படுத்தி தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். அவளுக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள் வாய்க்காதே போவதாக. உடைய திருவுளம் இருந்து அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டால் அதுவும் அது கணக்கிலே நினைவு கூறப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், வழிநடத்தும் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். இந்த கால வேளையில் இந்த மாதத்துக்குரியதும் இந்த 3 மாதத்துக்குரிய விஷயத்தை நாம் காண இருக்கிறோம். இன்றிலிருந்து வாசகத்துக்கு நேற்றைய தினம் மாலையிலிருந்து 10 நாட்கள் பாவ நிவாரண நாளுக்கான மனம் திரும்புதலை தேசம் முழுவதும் ராஜாவிலிருந்து மிருகஜீவன் வரைக்கும் வேதாம சரித்திர காலத்தில் ரெட்டுடித்தி சாம்பலை உட்கார்ந்து நினிவேயில் எப்படி மனம் திரும்பி மன்றாடினார்களோ அப்படியாக நேஷ்னல் ரிப்பென்டன்ஸ், தேசளாவிய மனம் திரும்புதல் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய கால அட்டவணையிலே இது கண்டிப்பான கவனத்தை பெறத்தான் செய்கிறது. நாம் என்னதான் மூச்சை போட்டாலும் நம்ம பிறப்பிலே புறஜாதிகள் தான், நாம் யூதர்கள் அல்ல. ஆனால் நாம் விலையேற பெற்றவர்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள். ஸோ நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் எவ்விதத்திலும் குறைவானதல்ல. இந்த வேத பகுதியில் நீங்கள் குறிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்க நேரத்தில் எல்லாம் சொல்ல முடியாது. கவனிக்கணும் இந்த வார்த்தையெல்லாம். ஆனானப்பட்ட சர்வ ஞானமுள்ள தேவனுக்கே அப்படிலாம் நொடி பொழுதில் புரிய வச்சிட முடியாதா? அப்படிலாம் உங்களுக்கு தோணுமா? என்ன எனக்கெல்லாம் தோணியிருக்கு. Why you have taken so many thousands of years and still things are getting dragged? அப்படிலாம் இன்னும் இழுபறியாகவே இருக்கே, இன்னும் உங்களை நாங்கள் அறிஞ்ச பாடில்லை, நீங்கள் எங்களை புரிஞ்சிருக்கீங்க ஆனாலும் எங்களுக்கு அது தெரியலையே அப்படிலாம் நான் அங்கலாய்த்தது உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் அவரவர்கள்
தேவன் புரிய வச்சு நம்ம காரியம் செய்கிறத விட நமக்கு புரிஞ்சு அவரை நம்ம பின்பற்றுவதே அவர் வந்து சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் அவர் இருக்கிறாரு. அதுதான் தேவன் நமக்கு தந்த சுதந்திரம். அது சாமானியமானதல்ல, அது விளையாட்டுத்தனமானதல்ல. அதனால் இன்றைக்குமே ஜீவன் இருக்குது, இன்றைக்குமே சுகம் இருக்குது, இன்றைக்குமே புத்தி சுயாதனை இருக்குன்னா நீங்கள் தான் முயற்சி எடுத்து கடவுளை புரிஞ்சுக்கணும், அவர் வழிகளை புரிஞ்சுக்கணும், தன்னார்வமாக அவரை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹீ வில் டேக் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு இல்லைங்க ஐஸ் வைக்க வேண்டிய தேவையில்லை. கடவுளை அப்படிலாம் மாய்மாலமாக புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நம்ம மூலமாக தான் புகழ்ச்சி வரணும்லாம் ஒன்றும் அப்படிலாம் காஞ்சி போன கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம புகழ்ச்சியை மதிக்கிறாரு. ஹி லவ்ஸ் இட் ராதர். ஸோ 66 புஸ்தகங்களை எழுதி கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் வாசிச்சு நிதானமாக நீயே உன்னை உணரு, என் ஜனமாகி உடன்படிக்கை ஜனமாகி இஸ்ரவேலே உணரு, 12 கோத்திரத்தாரை உணருங்கள், லேவியர்களே ஆசாரியர்களே உணருங்கள், கோத்திர பிதாக்களே உணருங்கள், ராஜாக்களே நியாயாதிபதிகளே இறைவாக்கினர்களே உணருங்கள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே சுசேஷர்களே மேய்ப்பர்களே போதகர்களே மூப்பர்களே மூப்பத்திகளே விசுவாசிகளே உணருங்கள் என்று தேவன் அறைகூவல் விடுத்த வண்ணமாக இருக்கிறார். ரொம்ப சாங்கியமான வாழ்க்கையிலும் கூட ஒரு கொடுமையான சறுக்கல் இருக்குது. அதெல்லாம் தவிர்ப்பதுக்கு தான் இந்த தீமேட்டிக் தியானங்கள். கருப்பொருளின் அடிப்படையில் நாம் அநேக விஷயங்களை யோசிக்கிறோம், உய்த்துணர்கிறோம். உலக கடமையிலே மூழ்கிவிட்டு தேவனை நினைக்க முடியாமல் போயிடலாம். நற்கிரியிலே மூழ்கிவிட்டு தேவன் விரும்புகிற கீழ்ப்படுதலுக்கு நாம் செவி மடுக்காமல் போய்விடலாம். லேவியராமம் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். லேவியராமம் 23ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தையும் 59ஆம் அதிகாரத்தையும் வாசியுங்கள். உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். ரூத்தின் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வாசியுங்கள். என்ன இப்படி அடிக்கிட்டே போகிறீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க. நான் அதான் யோசித்தேன், என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். இரக்கமாக மனம் திரும்ப கொடுத்து இன்றைக்கு நான் கீழ்ப்படிந்து வந்து இதை சொல்ல விளைகிறேன். I have not come to totally grasp and understand everything. ஆனாலுமே தெளிவாக தான் இருக்குது. அவருடைய பேச்சில் தெளிவு இருக்குது, அவர் பேச்சில் தீர்க்கம் இருக்குது, அவர் பேச்சில் தீர்மானம் இருக்குது. கேட்க செவியுடன் கேட்க கடவுள்னு அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் வாசகத்தை, இந்த மாதிரிலாம் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை எந்த கடவுளும் பேசினதில்லை, எந்த ஒரு மகானும் பேசினதில்லை, எந்த ஒரு ஆண்ட்ரோன் சான்றோன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சூப்பர்மேன் சூப்பர் உமன் யாரும் பேசினதில்லை. இட் இஸ் நம்ம தேவனுக்கே உரித்த எக்ஸ்ப்ரெசிவ் வேஸ் ஆஃப் ஷேரிங் த ட்ரூத். உண்மையை பகிரும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு போக்கு. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கோபமூட்டின் நாளில் நடந்து கொள்ளாதிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், சாவதானமாயிருங்கள். இதெல்லாம் இவ்வளோ அதிகார திறமை, அதிகார சௌகரியம் கொண்ட தேவனுக்கு இப்படிலாம் ஒரு வார்த்தையை உபயோகிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கு நான் யோசித்தது உண்டு. ஆனால் அதுதான் அவசியங்கிறனால தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கையாலாகாத கடவுள் தான் ஜாக்கிரதையாக இருப்பா, பார்த்துருப்பா.
ஆர்பிஎஃப்த்துக்கு தான் இதை கொடுக்குறேன், என்ன பண்ணுறது? நான் இந்த சபைக்கு தான் பாஸ்டர், போதகன், சேவகன். இந்த அதிகாரத்தில் எல்லாம் நம்முடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய நிர்பந்தங்களை நாம் பார்க்கிறோம். சப்பனியா தீர்க்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். ப்ராப்ளி யூ ரீட் ஆல் த 3 chapters. அப்படியே வரிக்கு வரி இப்போ எருசலேமில் நடக்குது. சப்பனியாவில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இப்போ எருசலேமில் நடக்குது. இப்போது உலகத்தில் கேள்விப்படாத ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்வதற்கு அமெரிக்க ஐக்கிய நாடும் இஸ்ரேலும் 21 அம்சங்கள் கொண்டதான ஒரு விஷயத்தை அந்த ஹமாஸோடு மற்றும் பாலஸ்தீனியர்களோடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி மிட்நைட், நேற்றுக்கு மிட்நைட், லிட்டில் பிட் பிஃபோர் மிட்நைட், ஆல் த்ரூ த மிட்நைட், ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய அங்கே டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்பட்டுருச்சு. அதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அவருடைய நிபந்தனையோடு தான் நிறைவேறுவதில் அவர் ஏற்றுக்கொள்வார். God always has been, will only accept obedience on his terms. அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரியின் பிராரம்பமாக கீழ்ப்படிந்தால் தான் நம்ம கீழ்ப்படுதலை தேவன் கனப்படுத்துவார். தனிப்பட்ட வாழ்வுக்கு அடுத்த விஷயமானாலும் சரி, குடும்பத்துக்கு அடுத்த விஷயமானாலும் சரி, தேசத்துக்கு அடுத்த விஷயமானாலும் சரி, ஆன்மீக விஷயமோ இந்த உலக பிராரமான விஷயமோ, நமக்கு இந்த இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி நான் வரேன்னு சொல்கிறத God will not accept. கர்த்தருக்கு நாம் உதவி செய்ய முடியாது, கர்த்தரோடு ஒத்துழைக்க முடியும். ஒத்துழைப்பதற்கு அவர் நமக்கு அந்த அழைப்பையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறார். இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த வேளையிலிருந்து ஏற்கனவே நடந்தேறி கொண்டிருக்கிற நிகழ்வுகளிலிருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளிகை பரியந்தம், பின்பு இஸ்ரவேலிலே அவர் யுத்தம் புரிந்து இஸ்ரவேலை மீட்டுக்கொள்வதற்கு மேசியா வெளிப்படவும், அதுக்கு முன்னே அந்தி கிறிஸ்து வெளிப்படவும், உபத்திர காலங்கள் நிறைவேறவும், 1000 வருஷ எல்லா காரியத்துக்கும் தேவன் அவர் வார்த்தையை அப்படியே கரெக்டாக அடுக்கி வரிசைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வரிசைப்படுத்தி விட்டார், இன்றைக்கி நேற்றுக்கல்ல. அதெல்லாம் இப்போ அந்தந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் செய்கிறது போல் இந்த காலத்தில் இன்னென்ன வசனங்கள் இன்னவர்கள் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று தேவன் வரிசைப்படுத்தி கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதில் சபைக்கு கொடுக்கப்பட்ட சம்பந்தமான நிகழ்வுகள், ஒத்துழைப்புகள், விழிப்புணர்வுகள், ஜாக்கிரதைகள், எச்சரிக்கைகள் இயேசு கிறிஸ்து கொடுத்து தான் சென்றிருக்கிறார். நாம் இஸ்ரவேலுக்காக எதையுமே செய்ய முடியுமா அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்மை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இஸ்ரவேலை மன்றாட்டு ஜெபத்திலே, துதியின் ஜெபத்திலே தாங்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் தந்த சமாதான திட்டத்தை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடிய சூழல் ஏற்படும். அதை நம்ம ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சிருச்சின்னு அப்படின்னு வார்த்தையை கேட்டுப்பீங்க. அது மாதிரி சபைக்கும் இதே சத்தியம்தான், இஸ்ரேலுக்கு அதே சத்தியம்தான். எழுதினதே. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இன்னும் ஒரு அனுகூலமான காலம், அனுகூலமான நிகழ்காலத்துக்குரிய ஆண்டு, ஃபேவரபிள் டைம் சீசன், உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் கேர்லெஸ்ஸாக வாழ்ந்தீங்கன்னா நஷ்டம்தான், நஷ்டம்தான், வேதனை தான், துக்கம்தான். சீர்திருத்தம் சரியாக இருக்கும். நம்மை கைவிட மாட்டேன் என்று தேவன் இருக்கிறார்.
ஆனாலும் நான் கைவிடப்படுவேன் அப்படின்னு நாம் புட்டுக்கிட்டு போகலாம். நம்மை கைவிட மாட்டேன் என்று இருப்பதிலே தேவன் நம்மை சீர்படுத்துவதிலே மிகவும் சீர்பொருந்திய செம்மலாக இருக்கிறார், சீர் பொருந்த பண்ணும் செம்மலாக இருக்கிறார். ஓகே, இந்த நாட்களுக்குள்ளாக பாவ நிவாரண நாள், யாம் கிப்பூர், அட்டோன்மெண்ட் டே, சுக்கோத் என்று சொல்லப்படுகிற கூடார பண்டிகையின் நாட்கள், தேவன் எழுதி தந்த பழைய ஏற்பாட்டிலே பஞ்சாமத்திலே அவர்கள் மூழ்கி இருக்க வேண்டிய நாட்கள். அவர்கள் மறுபடியும் 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 எண்ணிக்கை கடங்காத அளவுக்கு மறுபடியும் மீறுதலிலே போய் வாழ்க்கையிலே கசப்பையும் காடியை போன்ற வெறுப்பையும் காயங்களையும் வேதனைகளையும் அவர்களே தங்கள் மேல் வருவித்து கொண்டார்களே. அதனால் வெம்பி வெதும்பி போனார்களே, இன்னும் போய் கொண்டிருக்கிறார்களே. அதை அவர்கள் மறந்து, அதனால் உண்டான அந்த மாறாவை மறந்து அதை ஆண்டவர் மதுரமாக்கும்படி அவர்கள் கத்திரத்திலே திரும்பும் நாட்கள். ஏதாவது இந்த விஷயங்களில் இஸ்ரேலுக்கு நியமிக்கப்பட்டது சபையிலே குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிருபையின் காலத்துக்கும் கிருபைக்கும் மீட்புக்கும் பரிந்துரைத்தலுக்கும் ஆண்டுடைய அரவணைப்புக்கும் மன்றாட்டுக்கும் அன்பின் உச்சத்துக்கும் உரிய திருச்சபை மக்களும் அதே வழிவு போகிற இதயமுடையவர்களாகவே இருக்கிறோம். We live a lifestyle of uselessness, carelessness. இறை சிந்தை இல்லாமே வாழ்கிறோம். இயேசுவை உபயோகிச்சுக்க தான், உபயோகித்த மேனியாக தான் இருக்கிறோம். இயேசுவுக்கு உபயோகமாகக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. தேவ சித்தத்தை புரிந்து வாழ்ந்த அந்த பாணி இன்னும் நம்ம வாழ்வில் வரல. ஏன் அது நமக்கு மோயாமல் தெரியாமல் போகுதுன்னா, உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. அம்மாவுடைய அப்பாவுடைய விருப்பம் ஏன் நமக்கு தெரியாமல் வாழ்கிறோம்? இதில் என்னத்தையும் நீங்கள் வாங்கி போடலாம், வீடு நிறைய சாமானை வாங்கி போடலாம், நகை நட்டெல்லாம் வாங்கி பீரோவில் அடுக்கலாம், துணிமணிலாம் அடுக்கலாம். வாட்ஸ் அ பிக் ஐடியா? அவங்க அதெல்லாம் கேட்டாங்களா? நீங்கள் யோசித்துருக்கீங்களா? ஒன்றுக்கு 2-3 வீடுகளை கட்டி எழுப்பலாம். அந்த வீட்டை வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய innumerable, countless number of money in cash என்ன செய்யும் உங்களுக்கு? What way will it be of any help to them? At a time அவங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியும்? எதுக்கு செலவு பண்ண முடியும்? ஸோ on a human level, ஒரு மனித நிலையிலே இன்னாருக்கு இன்னது தேவை, அவங்க விருப்பம் என்ன நம்ம உட்காந்து கேட்குறதே இல்லை. ஐயோ ஏதாவது கேட்டுற போகிறாங்க, நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அவங்க சொல்ல முதல்ல நீங்கள் கேட்கணும். முடிஞ்சால் முடியுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா எனக்கு பலன் தாங்க, இல்லை பொறுத்துருங்க செய்கிறேன்னு சொல்லணும். இல்லைங்க முடியாது, சாரி வேறு ஏதாவது கேளுங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான் மேட்டர். இதே பதிலை தான் தேவனுக்கு நம்ம கொடுக்கலாம். அவர் நமக்கு தக்க ஆலோசனை சொல்லுவார். ஒரு என்னாலாம் முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு தக்க ஆலோசனை தருவார். மோசே கூடும்போதே அபசகுனம் மாதிரி அஸ்து பாடிக்கிட்டே இருந்தேன், என்னால் முடியாது நான் திக்கு வாயம் வந்தேன், நான் கடுப்பாயிட்டார். நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த நீட்டி நெளிக்கிற வேலைலாம் எவன்ட்டையா காமி, உங்கள் அண்ணனை அனுப்புகிறேன், அவன் உன்னை பார்க்க வரான். உடன்படிக்கை மக்களை 430 ஆண்டு கால அடிமைத்தனத்தில் விடுதலை பண்ணுவதற்கு தேவன் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவார் என்றால், அவருடைய இரத்தத்தையே சிந்தி அவருடைய சரீரமே உச்சநிலையில் உலகால் மட்டும் தகனமான பின்பு நாம் இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கோம்? தட்டி கழிச்சிடலாம், அன்பை பற்றி பாசம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும், இப்படி சொல்லி அப்படியே போயிடலாம் நினைக்கிறீங்களா? இட்ஸ் நாட் ஃபேர், நாட் பாசிபிள். தேவனை தேடணும், அவர் பேச வசனத்து மூலமாக தான் பேசுவார். கனவுல வந்தார், அதில் வந்தார், இதில் வந்தார்லாம் கதைக்கு ஆகாது. என்ன வந்தாலும் கடவுள் வார்த்தை கீழ்ப்படி அதை உதவி செய்தால் எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஜோடிக்கிற எல்லா விஷயத்தையும் யோசிக்காதீங்க. Go to the raw word of God, dig yourself deeper into it and find your situation. Are you lost or are you found again? தொலைந்து போய்விட்டாயா? திரும்பி காணப்படுகிற
தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா? ஏசாயா தீர்க்கதரிசனம் 62 2 வசனங்களை யோசிப்போம். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். இன்றைய காலத்துக்குரிய இந்த 3 months a long time, very long time. இந்த மாதம் ஒரு 10 days அதுக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக அதனது காலங்களிலே செய்கிறார். He never skips over. கடவுளுடைய மூடை புரிஞ்சுக்கோங்க, அவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க, அவருடைய அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க. சரியான வார்த்தை. நமக்கு 1000 அவசரம் இருக்குது. அவசரத்தை உண்டாக்கியும் செய்கிறோம். ரொம்ப அவசரம் வேற சொல்லிப்போம். அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ கூட அவன் தேவாலயத்தை விட்டு நீங்காது இருந்தான், ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான் யோசுவாவை பற்றி சொல்கிறோம். அதனால் யோசுவாவுக்கு அதுக்கான ஒரு பலாபலன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மோசே உலகத்தை விட்டு போகிறதுக்குன்னே கிடைக்கத்தான் செஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ சர்வீஸ் முடிஞ்சோம், இப்போ வேறு மணி 6 அடிச்சிருச்சா, எப்படா முடிப்பார்னு ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே தலைதிரிக்க ஓடுவீங்க. என்ன அவசரம் அங்கே கொட்டி கிடக்குது, என்ன செய்ய போகிறீங்க? யூ ஹேவ் அ பேட்டில் பிளான். கடவுளுடைய அவசரத்தை என்னைக்காவது புரிஞ்சிருக்காயா? கடவுளுடைய அவசரத்தை என்னைக்காவது புரிந்து கொண்டு இருக்கிறாயா? அவருடைய அவசரத்தை புரிஞ்சிக்காத உன்னுடைய காலில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கிற நிலை எந்த விதத்தில் மதிக்கப்படாது. தவறான நம்பிக்கை கொடுத்து முற்போக்கான அறிக்கைகள்னு சொல்கிற எந்த பிரசங்கத்தை, எந்த விதமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையோ நம்பி நாசமாயிடாதீங்க. God always comes back, travels only on the vehicle of His word. அவருடைய வார்த்தை என்கிற வாகனத்தின் மேலே மாத்திரம்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தும் அதுக்கு முந்தின உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்தும் அவருடைய வார்த்தைங்கிற வாகனத்திலே தான் தேவன் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவேறுதலாகத்தான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் புதிய எருசலேமையும் தேவன் படைத்து அதை நமக்கு கொண்டு வரப்போகிறார். நாம் அங்கே பிரவேசிக்க தேவன் அனுகிரகிக்க போகிறார். Without His word, God is not existent. அவர் தான் இட்டர்னல் வேர்ட். சீயோனி நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அந்த ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். நம்முடைய தேவனுடைய அவருக்கே உரித்த ஒரே ஒப்பில்லாத குணம், நடக்க போகிறத செய்ய போகிறத முன்னாடி சொல்லிட்டு தான் செய்கிறார். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இது நேரடியாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இதில் நமக்கு என்ன, வாட் இஸ் த டேக் ஃபார் அஸ்? இவர்களை விட சரித்திரத்தின் மையநாயகனாக, நித்திய மையநாயகனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக மகுடாபிஷேகம் பண்ணப்பட போகிற இயேசு கிறிஸ்து நமது ராஜா, நமது மணவாளன், நமது நேசர், நமது மீட்பர், நமது தோழர், நமக்காக பரிந்துரைக்கிறவர், நம்முடைய மத்தியஸ்தர். We have more connectivity, more relational grounds with Jesus Christ than these Israelites. சபையை மாத்திரம் இந்த வசனங்களின் பிரகாரமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தாமல், சபையை ஆண்டவர் மணவாட்டியை பரிசுத்தம் பண்ணாமல், எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தம் பண்ணாமல், பரவாயில்ல ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையா பக்கி மாதிரி வரியா வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. லேர்ன் டு ரெஸ்பெக்ட் காட்ஸ் டெக்கோரம். கிருபைங்கிற வார்த்தையில் ஒழுங்கினத்தை வச்சிடாதீங்க. அது மனுஷிக நம்ம எல்லாருமே இந்த குணம் இருக்குது. அதனால் பிரசங்க பாணியில் சொல்கிறேன். அதெல்லாம் கிருபை மூடிடும். அது எங்கேயா சொல்லியிருக்கா அப்படி பைபிளில்? Any favor, any help is been given that we may
cooperate and learn to repent and find a status. நம்மை நிலைப்படுத்தி இருக்கிற நிலையை கண்டுபிடித்து அதில் நிற்கும்படியாக தேவன் தருகிற உதவிகள் தான் கிருபை. ஏசாயா 35 அதிகாரத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்கிறாரு? அப்படிலாம் நொண்டி மொடலாம் வர முடியாது பரலோகத்துக்கு. எல்லாம் சரியாகி தான் சௌக்கியமாகி தான் வருதுங்க. அல்லேலூயா. என்ன கோபமாக இருக்கிறீங்க? பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. குருடர்கள் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர்கள் செவில் திறவுண்டு போவோம். முடவன் மானை போல் குதிப்பான், ஊமை கம்பீரிக்கும். அப்படி தான் வருவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமாம், இல்லை சத்தியத்தை தான் சொல்கிறேன். திருப்பி இந்த குயிக்காக மேஜிக்கலாக கிறிஸ்தவ லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கலாம் எதிர்பார்க்காதீங்க. யூ ஹாவ் டு கம் பை டிசிப்ளின். மூணாம் வசனம் ஏசாயா 62:3. ஜாதிகளும் நீதியையும் ராஜாக்களும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் சபைக்கு சொல்லலை ஆண்டவர். 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஜெயம் கொள்கிறவனோ அவன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லலையா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இப்போ? இது என்னவோ வைத்த ரொப்புற மாதிரி ஒரு பெரிய வாக்கு திட்டமாக எடுத்துக்கிறோம். அப்படின்னா சரியான வேலை, ஹைலி ஸ்கில்டு வேலை, ரொம்ப திறமையான பொறுப்பான வேலை. கரணம் தப்பினால் மரணம்ங்கிறது போல் நீ ஸ்லிப்ஷாடாக வாழக்கூடாது. அதான் இங்கே என்ன கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி எவ்வளோ நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஊர் முழுசும் உலகம் முழுசும் ஒரே கேமரா தான். பூமியில் நிறுத்தப்பட்ட கேமரா, அங்கங்கே ரகசிய கேமராஸு, அதை விட சேட்டலைட்லேருந்து கேமரா மூலமாக அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணியிருக்கான் இஸ்ரேவேல். அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கும்னா பொம்மை மாதிரி, சோளக்காட்டு பொம்மை மாதிரி எதிர் மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பான்னு நினைக்காதீங்க. நீ ஒவ்வொரு அசைவும் என் பேரை சொல்கிற மாதிரி இருக்கணும், என் பேரை பிரசித்தம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க அப்பன் பேரை கெடுக்க வந்துட்டான், அவங்க தாத்தா பேரை கெடுக்க வந்துட்டான், அவங்க சொத்தை அழிக்க வந்துட்டான், ஊதாரி நாதாரினுங்கிற பேர் இல்லை. அதான் ராஜ முடியும் அலங்காரமாக கீழேன்னா என்ன நினச்சிட்டீங்க? காலங்காத்தால் நம்ம ஊர் பிரதமருக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு டோப்பா போட்டுட்டு அந்த ஆள் பண்ண அது கிடையாது. என்ன சோத்திரம், எல்லா தொப்பையும் போட்டு பொய் தான் ஊதி தள்ளுறான். வாட் அ மேன். ஷேம் ஆன் ஹிம், ஷேம் ஆன் ஹிம். அவருக்காக ஜெபிக்கணும். நீங்கள் நாம் நம்முடைய தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்போன்னா we have a different status. ஓ காட். 4ஆம் வசனம். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கும் தேசம் வாழ்க்கப்படும். கல்யாணத்துக்காக யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆமாம், இது நித்திய கல்யாணம்னே. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசமே நமக்கு நித்திய விவாதத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இல்லை சத்தமே இல்லை. சுதி அப்பப்போ சுதி இறங்கிடுது. ஊசி போட்டே இருக்கணும் உங்களுக்கு. அவ்வளோ வாதங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. வாதங்கள், விவாதங்கள், பிடிவாதங்கள், திமிர்வாதங்கள், பக்கவாதங்கள், நேர்வாதங்கள். You got different kind of strokes, stroked people. Shame, shame, shame. கடை வார்த்தையை தியானிங்க. உங்கள் கையில் அதே பைபிள் தான் நானும் பார்க்குறேன், அதுதான் நானும் படிக்கிறேன். அந்த கடவுள் தான் நானும் கும்பிட்றேன், அந்த கடவுள் தான் நீங்களும் கும்பிடணும். அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மணவாளன் தான். எனக்கு என்ன ஆண்டவரை பற்றி பல விஷயம் தியானிக்கும்போது இந்த பைபிளில் இது என்னுடைய கருத்து, அதனால் சொன்னதை விட்டு சொறைய பிடிச்சிக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அவர் தான் மணவாட்டி. நம்ம எல்லோரும் ஒரு அங்கமாக தான் இருக்கோம், ஆனால் தனித்தனியே சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்தன் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோன்னு 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், எபேசியரில் வாசிக்கிறோம், நம்ம பார்க்குறோம். இப்படி ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். இருந்தாலும் கூட எனக்கு என்ன ஒரு மாதிரி மணவாட்டிங்கிற விதத்தில் என்ன ஒரு மாதிரி நைஸ் பண்ணி ஏற்றுக்கிறார், உங்களை ஒரு மாதிரி நைஸ் பண்ணி ஏற்றுக்கிறார் அப்படிலாம் நினைக்காதீங்க.
நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம். பன்முகம் கொண்டவர்களாக இருக்கிறோம். மல்டி ஃபேசட்டட் பீப்புள். 6 முகம் பேர். ஏக்கு ஒரு முகம், பிக்கு ஒரு முகம், சிக்கு ஒரு முகம், டிக்கு ஒரு முகம், ஈக்கு ஒரு முகம், எஃப்க்கு ஒரு முகம். 6 முகம். நம்ம தேவனோட பேர் 6 முகம் இல்லை. அல்லேலூயா. என்ன எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு ஒரே முகம்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பல முகத்தில் அவரை பார்க்குறோம், நம்ம பல முகம் காமிக்கிறோன்னா உடனே அவர் அது மாதிரி ஆயிடுவான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. There is no corrupt behavior of the heavenly bridegroom with his bride on earth. ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுளை வழியில். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். 2025 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கேட்குற இந்த வசனங்கள் பிராரம்பண சத்தியம் சபைக்காக, ஒவ்வொரு ஸ்தல சபைக்காக, பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றுகள் போல கருதப்படுகிற ஒவ்வொரு சபைக்காக, சபைக்குள்ளே ஆண்டவர் ஜாமக்காரிகளை எழுப்பணும்னு போராடி ஜெபிங்க. நீங்களே ஒரு ஜாமக்காரியாய் மாறும்படி உங்களை விட்டு கொடுங்க. சபை புகழ்ச்சி அடையணும். கடவுள் மன்னிக்கட்டும், நீங்களும் என்னை மன்னிங்க. உலகம் எதிர்பார்க்குற உயர்வு சபைக்குள்ளே வந்துருச்சு, என்னை அப்படி ஆக்கிட்டார் இப்படி ஆக்கிட்டாருங்கிறது உங்களுடைய புகழ்ச்சி அல்ல. உங்கள் மூலமாக உலகம் இயேசுவே கர்த்தர் என்று காண்கிற ஒரே புகழ்ச்சி தான் அவருக்கு புகழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நிதர்சனமாக சொல்கிறேன், ரொம்ப லாஜிக்கலாக சொல்கிறேன். எண்ணிக்கை கடங்காத ஒப்பில்லாத ஒரு பெரிய பணக்காரன் ஆக்கிட்டாலும் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க தெரியாது. கொடுக்க விருப்பம் இருக்காதோ எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வி கேனாட் ஹேண்டில் தட். தேவன் மாத்திரம்தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவரால் கொடுக்க முடியும்னாலும் அவரே கரெக்டாக தான், நம்ம அழிஞ்சு போகக்கூடாது, அவர் நம்மளை இழந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அவரே நடந்துக்கிறாரு. முன்ன பின்ன கொடுத்து பார்த்துருக்காரு. பாருங்கள் என்ன நடக்கும்னு. ஒரு சாலமோனை யோசித்து பாருங்கள். இப்படி பல காரியங்களை யோசித்து பாருங்கள். 3-4 நாளைக்கு முன்னாடி கூட வில்லியம் பிரன்ஹாம் பற்றி படிக்க நேர்ந்துச்சு. அந்த எழுப்புதலை பற்றி ஒரு விஷயத்தை எதுக்கோ பார்க்க போகும்போது அந்த ஒரு குறிப்பு வந்தது. உலகத்தில் இனி வரைக்கும் அவர் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறாரு. இந்த கண்டெம்பரரி டைம்ஸில் அட்லீஸ்ட் ஃபார் சம் 200-400 இயர்ஸ்க்குள்ளே, தட்ஸ் அ லாட் ஆஃப் டைம், அதுக்குள்ளே கடவுள் இந்த உலக சமுதாயத்திலேயே அவரை போல் யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, யாரையும் நம்பலை. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத வல்லமை. அந்த வல்லமையை கொடுத்து எவ்வளோ நாசமானார், எத்தனை பேரை நாசம் பண்ணார். அப்போது புகழ்ச்சியை எந்த விதத்திலும் ஆன்மீகம்னு சாயம் பூசி தேடுறதும் மதியனும், பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெரிய அம்பானிக்கு மேலே இருக்கணும்னு எதிர்பார்க்குறதும் மதியனும். we are not cut out to handle glory, fame, name. It's a gamble. அது ஒரு சூதாட்டம் போல விஷயம். அது சூதாட்டம் அல்ல. It's very tricky and very high tension wire தான். நெருப்பது, ஃபயர். சபையை தேடுறது கடவுளை தேடுறது மாதிரி தான். கடவுளை தேடுறது தான் முடியும். என்ன தேடுறீங்க? யாரை தேடுகிறீர்கள்? இயேசு கேட்டார்ல, யாரை தேடுகிறீர்கள்? இன்னும் நம்ம யாரை தேடுகிறோம்?
இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் அவங்க விழுந்துட்டாங்களே. நம்ம வாழ்வில் இன்னும் இயேசு நாமம் தாக்கம் ஏற்படுத்தவில்லை. மனம் திரும்ப வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒப்புற வேண்டிய அநேக விஷயம் இருக்குது. இயேசுவை தவறாக புரிந்து கொண்டு அவர் ஒரு மத தலைவர் அப்படிங்கிறது போல அவரை நாம் இன்னும் பின்பற்றுகிறோம். ஒருவேளை நம்ம பொம்மையை வச்சு கும்பிடாமல் தான் இருக்குமே ஒழிய வேறு மாதிரி டால்ஸ்லாம் லைஃப்பில் இருக்குது. வி கேரி மெனி ஐடல்ஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். வெளியில் சொன்னால் வெக்கம் உள்ளே வச்சுட்டா துக்கங்கிறது போல். கேஸ்ட் அவே ஆல் தோஸ் ஐடல்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். Who do you prefer over Jesus Christ? இயேசுவோடு ஒப்பிடும்போது யாரை நீங்கள் அதிகமாக மதிக்கிறீர்கள்? அவரையா உங்கள் காரியங்களையா? அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னக்காவடி இல்லை, பிச்சைக்காரன் கிடையாது. வக்கத்தவனுக்கு வாத்தியம் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, ஒன்று நான் ஊழிய வேலைன்னு ஊழியத்துக்கு வரல. சுழுக்க எடுத்து விட்டு தான் கூப்பிட்டு தான் பின்னாடி வந்திருக்காரு. அவர் சொல்கிறார் பிலிப்பியர் நிறுவத்தில், இதெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி நான் உங்களை தைரியப்படுத்தியிருக்கேன். இங்கே தைரியம் அடைஞ்சிங்களா? அது உங்கள் பாடு. பிலிப்பியர் 1:20 வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சொத்து பத்து, படிப்பு, பேர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதை பரிசுத்தான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தானே எழுதியிருக்காரு வேதத்தில். ஏய் என்ன பேசுகிறேன், நறுக்கிறேன் நாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன், பரிசேயர்களை சிறந்த பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான். தன்னை பற்றி பீத்தும்போது ஆரம்பிச்சிட்டாயான்னு சொல்லியிருக்கலாமே. God, the Holy Spirit permitted Paul to confess his status in life, but he did not approve him. பெருமையில் தான் சபைகள் விழுந்து போகுது, ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க, ஊழியங்கள் விழுந்து போகுது, குடும்பங்கள் விழுந்து போகுது. என்ன யாரை மெப்பிச்சு, என்ன நீ யானை மேலே அம்பாரி வச்சு என்ன பண்ணி என்ன நடக்க போகுது? ஸ்பெஷல் என்ட்ரியை பரலோகத்தில். முடிவில்லாம் வாழ்க்கையை பற்றி யாருக்குமே அறிவில்லை. முடிவில்லாம் வாழ்க்கா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணலான்னு என்ன குறைச்சி தான் சிம்பிளாக பண்ணிட்டா என்ன ஆகிடப்போகுது? இல்லை ஜாஸ்தி பண்ணி என்ன ஆகிடப்போகுது? ஜாஸ்தி பண்ணாலும் பேச்சு வாங்க போகிறோம், குறைச்சி பண்ணாலும் கஞ்சன் அவ்வளோ செஞ்சுருக்கலாம், இவ்வளோன்னு செஞ்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆக போகுது? கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இன்னும் நமக்கு அந்த கான்செப்டு ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குது. ஊருக்கு உபதேசமாகவே வாழ்ந்துருக்கோம். நான் சொல்லட்டுங்களா ஒரு காரியத்தை? நீ காதாங்காத்தால் இதெல்லாம் சொல்லக்கூடாது, என்னமோ இவ்வளோ தூரம் வந்துருச்சிங்க. நாம் நல்ல உச்சிதமான ஹை ஐடியல்ஸ்னு சொல்கிறது போல் விலையேற பெற்ற விஷயங்களை சபையில் இப்போதைக்கு கேட்குறோம். அதெல்லாம் யாரோ கேட்டு, சபைக்குள்ளேயும் சரி எப்படியோ யாரோ கேட்டு அதுங்கெல்லாம் உருப்படி ஆகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் புத்திசாலித்தனமாக எழும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் எல்லாவே அப்படி ஒரு சொடக்கில் சுண்டி விட்டார்னா அதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட போது. இங்கே உட்காந்து குண்டாஞ்சலில் குதிரை ஓட்டி இருக்கிறதுலாம் வெளியே போகுது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எல்லா உண்மையும் தெரிஞ்சு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் ஆடி போனோன்னு மெதுவாக பார்த்துக்கலாம், எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுக்குவோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக போறியானே உனக்கு தெரியாது, போனோடனே எதுவும் ஆகுமாங்கிறது தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவங்க மாம்ச பிராரமாக அவங்க டெக்னாலஜி, அவங்களுடைய எல்லா விதமான அறிவு வேதத்தையும் ஆராய்ந்து மேசியாவாகி இயேசுவை வந்து போன மேசியாவாகிய இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் எல்லா வித்தையும் பண்ணி பார்க்குறாங்க இஸ்ரவேலர்கள்.
நல்லா மூஞ்சில் கறி அப்பி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சி மிதித்து இன்னொரு இடி வாங்கி ஐயோ முயன் கத்தி, கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் வாரும், நீரே மேசியா, இயேசுவேன்னு கூப்பிடும்போது தான் இயேசு வரப்போகிறார். சபம் மாத்திரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உபத்திரத்தின் மூலமாக கொண்டு போவாரோ கொண்டு போக மாட்டாரோங்கிற பெரிய ஒரு டிலமா இருக்குது. படிங்கங்க, பைபிளை படிங்கங்க, அதை விட உங்களுக்கு என்ன வேலை? பைபிளை ஒரு முறை படித்தா ஒன்றும் விளங்க மாட்டேங்குதுங்க, பல முறை படித்தாலே விளங்க மாட்டேங்குதுங்க. விட்டு கொடுக்காம எத்தனை முறை படித்தாலும் படிக்காட்டாலும் விளங்க மாட்டேங்குதுங்க. விட்டு கொடுத்தா தான் விளங்க வைக்கிறாரு. ஒப்பு கொடுக்குறியா? புரிஞ்சுக்க வரியா? வேலையை ஏற்றுக்கிறியா? பொறுமையாக இருக்கிறியா? சட்டம் பேசாமல் இருப்பியா? ஒத்துழைப்பியா? ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏசாயா 62 அதிகாரத்துக்கு சென்று நாம் தியானத்தை முடித்து பந்தியை ஆசரிப்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவளே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். நமக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? 10ஆம் வசனம், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். ஏன்னா பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் இன்னும் யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஷேக் வரப்போது, அது எப்படி வரும்? பொலிட்டிக்கலாக எப்படியோ வரும். எல்லா யூதர்களும் தாயகம் திரும்புவார்கள். அதெல்லாம் மனுஷீகத்தில் முடியவே முடியாது. நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் முடியாது. கர்த்தர் அவங்களுக்குள்ளே ஒரு அசைவை கொடுப்பார். அதாவது அதாவது மூட்டையை கட்டிட்டு அந்த அகஸ்திராயின் காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கூறப்படும்போது இயேசு ஒரு யோசேப்பு மரியாதை கூட்டிக் கொண்டு போனது போல் எல்லாம் அது போகுது. என் தாய் நாடு, என் சொந்த நாடு, என் ஊர் பேர் அதான் அப்படின்னு எல்லாம் இஸ்ரவேலுக்கு வரப்போகிறாங்க. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்னும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். உலகத்திலே இல்லாத ஜனங்கள் நம்மளை தான் ஆண்டவர் வந்து நேசித்து நம்ம தான் பெரிய ரதிகள். இந்த மாதிரி பொம்பளையே உலகத்தில் இல்லை, நம்மளை மனவாட்டியை தெரிஞ்சிருக்காரு. நம்ம புத்தி இன்னும் எங்கேயோ மேய்ஞ்சிட்டே இருக்குது. சபைகளை தேடி மக்கள் வரப்போகிறாங்க. சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சபையின் மதிப்பு தெரியல. கட்டடம் வேணால் பெருசாக சிரமம் எழுப்பியிருக்கலாம், ஏசி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இட் இஸ் நோ மேட்டர் அட் ஆல். காலம் எப்படி திரும்ப ஆயிடுச்சு? பெத்த அம்மா அப்பா விட்டுட்டு மாற்றான் தாய் பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. அவங்க மிதித்தாலும் கடித்தாலும் அதே எனக்கு போதுன்னு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்க. தேவனே எனக்கு பயபக்தியை தாங்க. Teach me true respect. Help me to find my roots. நீதிமானின் வேர் முதலாய் கனி கொடுக்கும் வேதம் சொல்லுது. என் வேர்களை நான் கண்டுபிடிக்க, என் வேரிலே நிலைத்திருக்க என்னை மெருகேற்றுங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க, என்னை பக்குவப்படுத்துங்க, என்னை விடுதலை பண்ணுங்க, என்னை அபிஷேகிங்க. நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய ஏராளமான என் பலனை தின்கிற, என்னுடைய தகுதியை சீரழிக்கிற, என் அழகை அலங்கோலப்படுத்துகிற எல்லா அலங்கோலங்களின் விடுதலை ஆக உதவி செய்யுங்க. என் கண்ணை மறைக்கிற கண் பிறையை போன்ற சுயநீதியிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க. என் வீம்பு வீராப்பிலிருந்து
என்னை விடுதலை பண்ணுங்க. என் நாட்களை நான் விரயம் பண்ணி கொண்டே இருக்கேன். எனக்கு பாராட்டப்படுகிற கிருபைகள் விழலுக்கு இறைச்ச நீராய் கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து மனம் திரும்ப வேண்டிய காலம் இஸ்ரவேலுக்கு. வருஷம் அதை அவங்க செய்ய வேண்டியிருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டியிருக்கு. நாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சபையை எப்போ மனம் திரும்பியிருக்கோம்? குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் வருஷத்துக்கு ஒரு முறையாக எப்போ மனம் திரும்பிக்கிங்க? ஒரு தனிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையான நீங்கள் ஒரு வருஷத்தில் ஹோல் டே ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்புதலுக்காக, பாவ மன்னிப்புக்காக, உங்களை உயிர் துணர்ந்து என் வழிகளும் முன்பாக ரூபகாரம் பண்ண எனக்கு துணிவில்லை, என்னை மன்னிங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? தேவனே என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க, என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு கேளுங்க. இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் மத்தியில் அற்புதம் செய்வார்னு பைபிள் சொல்லுது. லார்ட் எம்பவர் மீ, டெலிவர் மீ லார்ட். வேணுங்க. கர்த்தரா இயேசு பரலோக ராஜ்யத்தை அறிமுகப்படுத்த மொதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள்னா பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இஸ்ரவேல் மனம் திரும்பாமல் என்னென்னத்தையோ செய்கிறாங்க. ஊரே மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குது. துக்குனோண்டு நாடு, எல்லாருக்கும் சிம்ம சப்பனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்கள் அழிகிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழியுது. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தம், தன்னுடைய புயத்து நிமித்தம், ஆணையிட்டது நிமித்தம் தேவன் அவர்களை முற்றிலும் அழிவுக்கு ஒப்புக்கூடாமல் பாதுகாத்து வருகிறாரு. அவங்களுக்கு தெரியல, கண்ணு முழிக்க முடியல. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தெய்வ பயம் தாங்க, எனக்கு தெய்வ பயம் தாங்க, எனக்கு மனம் திரும்பல் தாங்க, எனக்கு பண்பை பணிவை தாங்க, மனத்தாழ்மையை தாங்க. ஜீசஸ், கேளுங்க கேளுங்க கேளுங்க. தகப்பனே தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே, காட் ஹெல்ப் அஸ் லார்ட். எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீரே தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜாமக்காரிகளாய் மாறும் ஒரு மறுரூப அனுபவம் வேணும். எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை மெய்யாக எழுப்புங்க. நாம் இன்னும் பிழைத்திருப்பது, நிர்மூலமாமல் பிழைத்திருப்பது அவருடைய கிருபையே. நமக்காக யாரோ ஜெபிக்கிறாங்க, நமக்காக இயேசு ஜெபிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு காத்தால் இதெல்லாம் மேலே நிதானமாக சுதந்திரத்தோடு யோசிக்க முடியுது. இந்தியாவில் பல மாநிலங்களிலே ஒரே போராட்டம், ஒரே அராஜகம். கொஞ்ச காலம்தான் இருக்குது. பிஜேபி அரசு நிற்காது, நிலை நிற்காது தெரிஞ்சு அவங்க பண்ணுற லூட்டிக்கு அளவே இல்லை. அந்த அரசு இருக்குது இல்லை, மேட்ரே இல்லை. நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்க போகிறோமா? நம்ம பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க போகிறோமா? சுதந்திரம் இருந்தாலும் நெருக்க இருந்தாலும் இயேசு தான் எனக்கு எல்லாம் வாழ போகிறோமா? அந்த தீர்மானமே நமக்கு இல்லையே. கேட்போம் கேட்போம். இந்த பந்தியிலே கையை வச்சுட்டு அவருக்கு காட்டி கொடுத்து மறுதளித்து வாழ்கிறத விட கையை வைக்காமல் இருக்க நல்லது. தேவனே மனம் இறங்குங்க, மனம் இறங்க. என்னையும் எங்கள் ஊரையும் பலப்படுத்துங்க. ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இரத்தத்தால் எங்களை கழுவுங்க. ஓ கிலா ஹலலலா லக்ஷந்தர ஹந்தர காது ஏகர கஷ்பரோஹ பக்கியந்தனை திசூரியாந்தர பிரேபரா சேபரனுனா லுந்தின் தாஷோதரமஹ பிரஷ்கதிரபு பிருந்தர ஆகரகலிலாத்தியா கரபலரி கரவதியா கரப ஷபரபலரபலப. என்லைட்டன் our spirits, Lord. எங்கள் ஆவியை வெளிச்சமாக்கும், மனதை தெளிவாக்கும். தேவனே மனமிறங்கும், இயேசுவே மனமிறங்கும். ஓ ரிங்க்ரா கானா கமகன நம ஷபரபலரபலபல. சேவல் 2 தடவை கூறுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிப்பா. ஒருத்தனை நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தனை நீ செய்கிறது சீக்கிரம் செய் அப்படின்னு ஒருத்தனை அனுப்பி வச்சிங்க. அப்பா தேவனே, இந்த பந்தியில் நாங்கள் உமக்காக உடைய சுத்தம் செய்து மடியை நாங்கள் விரும்புகிறோம், வாழ விரும்புகிறோம், நிலைத்திருக்க விரும்புகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். இந்த தகுதி எங்களால் உண்டானது அல்ல. இது வெளிப்படையான ஒரு சாங்கியமான ஒரு முயற்சியாக இருந்தாலும், it is you who is behind this. It is you who is the central person. You are the centrality of all this, Lord. Thank you, Lord. உள்ளான மனிதனிலே புறம்பான மனிதனிலே பலனை கட்டளையிடும். இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். மாலை சர்வ அளவில் எதையும் செய்ய முடிந்ததாக இருந்தும் நீர் விலையை கொடுப்பதை நிர்ணயித்து விலையை தந்து
எங்களை விலையேற பெற்றவளாய் மாற்றியது மாபெரும் விந்தையாக இருக்கிறது. அதனுடைய முழு பேருண்மையை நாங்கள் மறுமையிலே முகமுகமாய் காணும்போது விளங்கிக் கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவனே, மனம் இறங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தியில் கையிட்ட எங்கள் ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்திலும் இரத்தத்தை நாளை உண்டான சம்பாதித்த தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு ஒவ்வொரு நிறைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இறுதி நாளிலே உயிரோடு எழுப்பப்படும்படியான தகுதி எங்கள் ஆவியான்ம சரீரத்திலே தங்கி இருக்கும்படி வேண்டுகிறேன். உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்படும் அனுகூலம் உண்டாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். பின்மாற்றத்தின் ஆவியை முறிந்தருளும்படி வேண்டுகிறேன். பந்தியிலே கையிடாதவருக்காய் செபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெறாதவருக்காய் செபிக்கிறோம். மீதி துணிக்கையிலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிற வான விருந்திலே மோடு பந்தியம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். இந்த பாவ நிவாரண நாளுக்கான இந்த 10 நாட்கள் உயிர்த்துணர்ந்து மனம் திரும்பி ஒப்புரவாகும் உபவாச நாட்களை அவரவர்கள் சிறமேற்கொண்டு கை கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக இஸ்ரேல் சமானத்துக்காய், ரட்சிப்புக்காய், மனம் திரும்புதலுக்காய் செபிக்கிறோம். ஆண்டுகள் தோறும் 100 ஆண்டு காலங்களாக அதை அவர்கள் கை கொண்டிருந்தாலும் இன்னும் ஆண்டவரே, இயேசுவை மாத்திரம் சொல்லும் பொழுது வெறி பிடித்தவர்கள் போல காரி மூழ்கிறதும் துன்புறுத்துவதும் நிராகரிப்பதுமான அவருடைய அறியாமையின் போக்கு நீங்கும்படி செபிக்கிறோம். இயேசுக்கே உரிய மணவாட்டியாய், மேசுவே மணவாளனாய் அடைய பெற்ற சபைக்குள்ளும் உம்முடைய நாமம் அவசங்கை ஆகிறதும் அல்ல தட்டப்படுவதும் அசட்டை பண்ணப்படுகிறதுமே போக்காக இருக்கிறது. தகப்பனே, தெய்வ பயத்துக்கு திரும்ப உதவி செய்யும். பண்புக்கு பணிவுக்கு திரும்ப உதவி செய்யும். பரிசுத்தத்துக்கு திரும்ப உதவி செய்யும். முடிவில்லா வாழ்க்கையை பற்றிய சிந்தையை ஆண்டவரே முக்கியப்படுத்தி வாழ உதவி செய்யும். அந்த இருக்கிற யாவர் மேலும் உடைய கிருபை சமாதானம் உண்டாயிருப்பதா இந்த மாதம் முழுவதையும் நன்மையினால் கிருபினால் முடிசூட்டும். வாழாமல் தலைந்து கீழாமல் மேலாந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடங்கொண்டு பெருக உதவி செய்யும். சீதோஷ்ணை மாற்றத்துக்கு விலைக்கு காரும். வருகையின் சமீபத்துக்கும் உலக முடிவுக்கும் ஆயத்தமாகி வாழ உதவி செய்யும். எங்களை அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் அருளின வரங்களும் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கமும் நிறைவேறாமல் போய்விடாதபடி, வெறுங்கையர்களாய்மை காணும் அவலம் எங்களுக்கு ஏற்படாதபடி எங்களை நற்சீர் பொருந்த பண்ணி சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி எங்களை உபயோகிக்கும்படி செபிக்கிறோம். இந்த மாதத்தின் ஊழியர்களை கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். நாளை தின விசேஷமான வாலிபருடைய ஒரு அரை நாள் ஒடுக்க கூட்டத்துக்காக செபிக்கிறோம். அதில் பிள்ளைகள் பலனடைய வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை கொண்டு வரும். பெற்றோர் பிள்ளைகளை அனுப்பி வைக்க உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும். ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. மாணவராக இயேசு கிருஷ்ணன் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான வழிநடத்தில் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.